ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்லி தோசைக்கு வழக்கமாக பண்ணுற சட்னி சாம்பாரை விட்டுட்டு ஒரே ஒரு முறை இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சாம்பாரை தொட்டு சாப்பிட மாட்டாங்க, ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க. 10 இட்லி வச்சா கூட பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ டேஸ்டான சாம்பாரை பருப்பு இல்லாமல் வெறும் தக்காளி வெங்காயத்தை மட்டும் வச்சு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். மூணு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துடலாம். தக்காளியில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும், தக்காளியை தண்ணி விட்டு வேகும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்துடலாம். தண்ணியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துடலாம். இதை ஒரு பவுல்ல எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த தண்ணியை நம்ம சாம்பார் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதும் 15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு அந்த தக்காளியை குக்கரில் வேக வைக்கிற டைம் மட்டும்தான். 10 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போதும். நான் பண்ண அளவுக்கு இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்க. 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் இந்த குக்கரில் இருந்து தண்ணியை ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நம்ம வேக வச்சதை தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை ஆற வச்சு அரைச்சு அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்திக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தண்ணி பத்தலைன்னா இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி சாம்பார் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அழகா சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.